அடுத்ததாக ஹர்ஷத், மண்டல செயலாளர், அரவக்குறிச்சி. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. 2 நிமிடம் தான் பேசணும்னு அனுமதியை கொடுத்துருக்காங்க. என்னுடைய முன்னோர்களுக்கு, அதாவது அண்ணன்மார்களுக்கு, அக்கா தங்கை, என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். முட்டு கொடுக்க வேண்டாம். முட்டு கொடுத்து மண்டை முடி போனது தான் மிச்சம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நானும் முட்டு கொடுத்தேன், பயங்கரமாக முட்டு கொடுத்தேன். 2016 வரைக்கும் பாதி முடி போயிடுச்சு. மீதி முடி இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்கு நாம் தமிழுக்கு வச்சுட்டேன். முடிக்கே அப்போ நம்ம நாட்டுக்கு என்னங்கிறத யோசிக்கணும். எங்கள் அண்ணனுக்கெல்லாம் 38 ஆயிடுச்சு, அவருக்கு முழுசாக போயிடுச்சு. போதுண்டா, இனிமேல் முட்டு கொடுக்காதரா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாப்புல. நம்ம குடும்பத்தில் அப்படி இருக்கத்தானே செய்வாங்க, வேறு வழி இல்லை. அவங்களும் அடிப்பட்டதுக்கப்புறம் வந்துடுவாங்க. நாம் தமிழர் கட்சியை நம்ம ஆதரிக்கிறதுக்கான காரணம் 2 விஷயம்தான். நம்ம விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்கிறோம். எதுக்கு வாக்கு செலுத்தணும்னு கேட்குறாங்க. நம்ம பெரும்பான்மையாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கிறோம். அவங்களுக்காக நல்ல வசதியாக வாழ்கிறதுக்கு வீடு, அவங்க செலவு பண்ணுறதுக்கு பணத்தை வச்சு சேர்த்து வைக்கிறோம். ஏன்னு கேட்டால் பிள்ளைங்களுக்கு சரி பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கிற, சரி வீடு வாசல் கட்டுற, சரி அவங்க வாழ்கிறதுக்கு தகுதியான இடம் கேட்டால் எங்கே போவ? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவ? பக்கத்து ஊருக்கு போவையா? நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியான இடத்த அமைச்சு கொடுக்கறதா நம்ம பெற்றவங்களுடைய கடமை. மாறுங்க, மாற்றி ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நாம் தமிழர் கட்சி போராடிக்கிட்டே இருக்குது. ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கு. மூச்சாண்டி காமிக்கிறது பிஜேபி உள்ளே போந்துடும். பிஜேபி உள்ளே போந்து பல வருஷமாச்சு. அதை உள்ளே கொண்டு வந்தே இந்த அயோக்கியம் தான், திமுக தான். அவன் நம்மளை பார்த்து பண்ணுறான், இஸ்லாமியர்களே உஷாராக இருங்க, பிஜேபி உள்ளே வந்துடும். அதை காமிச்சு பாதி இஸ்லாமியில பயமாத்தியே வச்சிருக்கிறானுங்க. நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். இதே அண்ணனை ரொம்ப பேசிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு 2016 வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். என்ன பெரியவங்க, எங்கள் பெரியவங்க முன்னோர்களாக சொன்னாங்க, பிஜேபியோட பி டீம்டா வந்துடுறா. அடா அயோக்கிய பள்ளியில் பிஜேபி பி டீமே அவனுங்க தாண்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இதில் இறங்கினேன். முழுக்க மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு சரியான இருப்பிடத்தை நம்ம அமைச்சிட்டு போகணும். மறுபடியும் சொல்கிறேன், சொத்து சோத்தை சேர்த்தி வைக்கிறது முக்கியம் இல்லை. அவன் வாழ்கிறதுக்கு தகுதியான இடத்த வச்சுட்டு போகணும், அதுதான் முக்கியம். அவன் சம்பாரிச்சுக்குவான், அவனுக்கு தாக்கத்து இருக்குது, சம்பாரிச்சுக்குவான். அவனுக்கு எப்படி முன்னேறணும்னு தெரியும். அந்த அளவு கூடயே இல்லாமல் இருக்கிறானுங்க. தெளிவாக அவனுங்களாம் வாழ்க்கையை முன்னேற்றிருக்குவானுங்க. அவனுங்களுக்காக நீங்கள் பெற்றவங்க, அண்ணன்மார்கள், அக்காமார்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தகுதியான இடம், தூய காற்று, சுத்தமான குடிநீர், அதை கொடுத்துட்டு போகணும். அது யார் கொடுப்பா? மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற அதிகாரி, ஆட்சியாளர் தான் கொடுப்பான். அந்த ஆட்சியாளர்லாம் எங்கே இருக்கான்? இந்த எங்கள் அண்ணன் கையை இறுகப்பட்டு 234 தொகுதியிலே நிற்கிறாங்க. அவங்க தான் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுவாங்க. அதனால் இந்த முறை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் விவசாய சின்னத்துக்கு வாக்குகள் செலுத்தி பெரும்பான்மையாக வெற்றி பெற செய்ய என் மக்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.